எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் ஓனர்ஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. தேசிய ஜனநாயக கூட்டணியின் தேர்தல் அறிக்கையை வெளியிடும் போது பீகார் முதல்வர் நிதிஷ்குமாரை பேச விடாமல் செய்ததன் மூலம் தேசிய ஜனநாயக கூட்டணி பீகார் மக்களை அவமானப்படுத்தி உள்ளது என்று காங்கிரஸ் குற்றம் சாட்டியுள்ளது. பாஜக கூட்டணியின் பீகார் சட்டமன்ற தேர்தல் அறிக்கையை முதல்வர் நிதிஷ்குமார், துணை முதல்வர் சாம்ராஜ் சௌத்ரி, பாஜக தலைவர் ஜே.பி. நட்டா, மத்திய அமைச்சர்கள் தர்மேந்திர பிரதான், ஜித்தன் ராம் மஞ்சி, சிராக் பாஸ்வான் உள்ளிட்ட தலைவர்கள் சேர்ந்து வெளியிட்டனர். அதில் பீகார் துணை முதல்வரான சாம்ராஜ் சௌத்ரி மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணியின் தேர்தல் அறிக்கை குறித்து செய்தியாளர்களிடம் பேசினார். மற்ற தலைவர்கள் எதுவும் பேசாமல் சென்றனர். அதை குறிப்பிட்டு பேசிய காங்கிரஸ் மூத்த தலைவர் அசோக் கெலாட், தேசிய ஜனநாயக கூட்டணியின் தேர்தல் அறிக்கை தொடர்பான செய்தியாளர் சந்திப்பு வெறும் 26 நொடிகள் மட்டுமே நீடித்தது. தேர்தல் அறிக்கை குறித்தும் அவர்களது ஆட்சி குறித்தும் பத்திரிகையாளர்கள் எழுப்பும் கேள்விகளை எதிர்கொள்ள என்டிஏ தலைவர்கள் அஞ்சினார்கள். பீகார் முதல்வர் நிதிஷ்குமாரை பேச விடாமல் செய்ததன் மூலம் தேசிய ஜனநாயக கூட்டணி பீகார் மக்களை அவமானப்படுத்தி உள்ளது என்று குற்றம் சாட்டியுள்ளார்.